வணக்கம். சென்னையில் உள்ள சோழிங்கநல்லூரில் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அண்ணாமலை, இந்திய வானிலை ஆய்வு மையம் மழை மற்றும் கனமழைக்கான முன்னறிவிப்புகளை வழங்குகிறது. இதில் மஞ்சள் எச்சரிக்கை எப்படி சிவப்பு எச்சரிக்கையாக மாறுகிறது என்பதை இங்கிருப்பவர்களுக்கு படிக்க தெரியவில்லை. அடிப்படை விஷயத்தை கூட படிக்க தெரியவில்லை. அதை விவரிக்கவும் தெரியவில்லை. ஒரு கமாண்டன்ட் ஜெனரல் ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுத்தால் அதை கேட்டு கிரகித்து கட்டளைகளை பிறப்பிப்பதற்கான திறமை கூட இல்லை. தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் அவருடைய மகன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஒரு 4 விஷயங்களை கூறினால் அதை கேட்டு கிரகித்துக் கொண்டு நடவடிக்கை எடுக்கும் திறமை இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எனவே குடும்ப ஆட்சி என்பது தமிழகத்தை மொத்தமாக சீரழித்துள்ளது. சிஸ்டம் முழுவதும் கெட்டு போய் உள்ளது. மாநிலத்தின் ஆட்சி துவங்கி மேயர் வரை ஒட்டுமொத்தமாக சிஸ்டத்தை கெடுத்து இன்று தமிழகத்தை குட்டிச்சுவராக்கி வைத்திருக்கிறார்கள். தென் தமிழகத்தில் கனமழை பெய்த போது திருநெல்வேலி மேயர் எங்கிருந்தார் என்று தெரியுமா? சேலத்தில் நடைபெறவிருந்த திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு பந்தல் போட்டுக் கொண்டிருந்தார். திருநெல்வேலியில் மழை பெய்தது, ஆனால் மேயர் அங்கு இல்லை. சரி, மழைக்கு பிறகு பாதிப்புகளை பார்வையிட யார் செல்ல வேண்டும்? உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேருவும் அமைச்சர் துரைமுருகனும் செல்ல வேண்டும். ஆனால் அங்கு சென்று யார் பார்த்தது? அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். காரணம், முதல்வரை பொறுத்தவரை தெளிவாக காய் நகர்த்துகிறார். சேலம் இளைஞரணி மாநாடு முடிந்த பின்னரோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னரோ எப்படியாவது உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்குவதற்கு அதற்கான ஒத்திகை தான் தற்போது நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாமே. ஃபார்முலா கார் பந்தயம், செஸ் ஒலிம்பியாட், ATB டென்னிஸ் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி போட்டோ எடுத்துக் கொள்கின்றனர். கோட் சூட் அணிந்தபடி இருக்கும் காட்சிகள் தொலைக்காட்சியில் வர வேண்டும். எப்படி தமிழ் சினிமாவில் ஹீரோவை அறிமுகப்படுத்துகிறார்களோ அதுபோல உதயநிதி ஸ்டாலின் அறிவாளி ஆகிவிட்டார் என்பதாக தமிழக மக்களுக்கு காண்பிக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலினை முதல்வர் ஆக்குவதற்காக தான் இந்த பில்டப் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. முதல்வரின் கவனம் எல்லாம் ஆட்சியில் இல்லை. அவரது கவனம் அனைத்தும் உதயநிதியை துணை முதல்வராக கொண்டு வந்து முதல்வராக்குவதில் தான் இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை மிக எளிதாக முடிவுகளை எடுக்க முடியவில்லை. அறிவாலயத்தில் 1 நிமிடத்தில் முடிவெடுத்து அதை தொண்டர்களுக்கு 2 நிமிடத்தில் சொல்லி தொண்டர்கள் அதை 3 நிமிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். இப்படிதான் அறிவாலயத்தில் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. காரணம், இங்கு ஒரு குடும்பம் மட்டும் ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் பாஜகவை பொறுத்தவரை அவ்வாறு கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகளின் ஊடே ஜனநாயகத்தை வளர்த்து கட்சியை வளர்ப்பதுதான் பாஜகவின் அழகே. உலகிலேயே உண்மையான பரிபூர்ணமான தலையில் தொடங்கி கால் வரை முழுமையாக ஒரு ஜனநாயகம் இருக்கும் கட்சி பாஜக தான். அதனால் கட்சியிலும் இயற்கையாகவே பிரச்சனைகளும் அதிகமாகத்தான் இருக்கும். அண்ணாமலையாகிய என்னால் கூட கட்டளை இட முடியாது. ஏனென்றால் நானும் இந்த கட்சியில் ஒரு தொண்டன், ஒரு சேவகன் என்று அவர் பேசியிருக்கிறார். அப்போ எங்களுடைய தலைவருக்கும் தலைவருடைய பையனுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாதா? அவங்களை என்ன முட்டாள்னு சொல்ல வரீங்களா என்று அறிவாலயத்தில் உள்ளவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.